தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக விகடன் நமது செய்திகளை அதுவும் பாசிட்டிவாக அட்டைப்படத்தில் போட்டு வார இதழாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இதற்கெல்லாம் ஒரு மூல காரணமே நாம் தமிழர் கட்சி அதிக அளவில் ப்ரெஸ்ஸை சந்திக்காதது அப்படின்னுமே நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் குறிப்பாக நான் சீமான் அவர்கள் முழுக்க ஊடகங்களை சந்திக்காமல் அதை புறக்கணித்ததுமே இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ ஆனால் சீமானவர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா இது போன்ற அட்டைப்படங்களையோ இல்லை கடைகள், அதுவும் டீ கடை கொண்டு இந்த செய்திகள் அப்படிங்கிறது போய் செய்வதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் சீமானவர்கள் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறது எடுத்து அதை வெட்டி ஒட்டி யூடியூபில் மட்டும் எடுத்து போட்டு பரப்பிட்டு அதோட அமைதி காத்து விடுவார்கள். ஆனால் அண்ணன் சீமானவர்கள் எப்போ வாய் திறப்பார் அப்படின்னு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக இடைத்தேர்தலில் போட்டியிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அப்படி போட்டியிட்டால் கூட்டணி வைப்பாரா திமுகவோடு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு எங்கேயுமே மிகப்பெரிய பேசுபாட மாறினது அண்ணன் சீமானவர்கள் எப்போ வாய் திறப்பார் அப்படிங்கிற இடத்துல தான். ஸோ இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்ததுங்க. இந்த இடத்துல தான் ஜூனியர் விகடன் எப்படியாவது ஒரு பேட்டியை வாங்கிவிட வேண்டும் அப்படின்னு தவம் இருந்து நாம் தமிழர் கட்சியுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அண்ணன் இடுமான கார்த்திக் அவரிடம் ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. அது இந்த வார இதழோட அட்டைப்படத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாளை அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் அந்த அட்டைப்படத்தில் அண்ணன் இடுமான கார்த்திக் அவர்கள் சொன்ன விடயம் என்ன அப்படின்னா, 7 தொகுதியிலும் நாங்கள் போட்டியிடுவோம், நாம் தமிழர் கட்சி எங்களுடைய சின்னத்தில் 7 தொகுதியிலும் போட்டியிடும் அப்படிங்கிறத தெளிவுபட சொல்லிட்டாரு. ஸோ உறுதியாக சொல்லலாம் திமுகவோட இல்லை மற்ற கட்சிகளோட கூட்டணி வைத்து நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்திக்க போவது இல்லை அப்படிங்கிறத ஆளுக்கு ஒன்றா ஆசை போட்டுட்டு இருந்த அத்தனை பேருக்கும் இடுமான கார்த்திக் அவர்கள் இந்த பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அதே போல நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் அம்பையில் போட்டி போடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத அவரே உங்களிடம் அறிவிப்பார் அப்படிங்கிறதுமே கூடுதலாக சொல்லி முடிச்சிருக்கிறாரு. ஸோ இது நம்ம பார்க்கும்போது தெரியுது உறுதியாக அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிட தான் போகிறார் அப்படிங்கிறது இல்லாமல் அதே போல திமுக அதிமுக அவர்களை விட மிகவும் கொடுமையான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற குறித்தான விரிவான ஒரு கட்டுரை இந்த ஒரு ஜூனியர் விகடனில் இருக்க போகிறது. ஸோ இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி குறித்தான எந்த ஒரு செய்திகள் பதிவு செய்தாலும் அட்டைப்படங்களில் நாம ஒன்று சொல்ல அவர்கள் ஒன்று பதிவு செய்து கொண்டிருப்பார்கள். குறிப்பாக முடிந்த அளவுக்கு நெகட்டிவ் இமேஜ் தான் நம்ம மேலே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். ஆனால் முதல் முறையாக எப்பொழுது இவர்கள் வாய் திறப்பார்கள் அப்படி எதிர்பார்த்து காத்து கொண்டு நம்மளுடைய பாசிட்டிவ் செய்தியை கொண்டுட்டு போய் சேர்ப்பதற்காக ஒட்டுமொத்த கடைகள் தோறும் கொண்டு போய் சேர்க்க போகிறார்கள். இதில் பல நபர் கூட அட்டைப்படத்தில் இருக்கின்ற நபர் யார் அப்படின்னு அந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ட்விட்டர் பக்கத்திலேயே இந்த அளவுக்கான கேள்வி எழும்புது அப்படின்னா உறுதியாக விடுமான கார்த்திகளுடைய படம் அப்படிங்கிறது நாளை ஒட்டுமொத்த கடையில் தோறும் பேசுபொருளாக தான் மாறப்போகிறது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது உறவுகளே. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற ஊடகங்களை புறக்கணிப்பதன் மூலமாக நம்மளுடைய செய்திகளை வாங்குவதற்கென்றே பல ஊடகங்களும் பல இது போன்ற பத்திரிகைகளும் தொடர்ச்சியாக முன்வந்துட்டு தான் இருக்காங்க. இது போன்ற இடங்களில் நம்மளுடைய செய்தியை கடத்துவதன் மூலமாக இது அடிமட்டம் வரைக்குமே போய் சேர்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.